ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். தலையில அடிபட்டிருந்தா பிரச்சனை தான். அப்படிலாம் கதிர்க்கு எதுவும் ஆகாது. யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. அதனாலதான் கடவுள் அருளால கால்ல பட்டதோட போச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு? ஃப்ராக்சர்லாம் எதுவும் இல்லை மாமா. அதான் இன்னொரு 2 நாள்ல சரியாயிடுன்னு சொன்னாரு. எப்படியோ அந்த புவனேஸ்வரியோட பெரிய சதிய நாங்க முறியடிச்சிட்டோம் பெரியப்பா. நேத்து புவனாவுடைய கிராமத்துக்கும் போனோம். அவன் அங்க ஒரு விஷயம் பண்ணான். அது முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த காரியத்தை பிளான் பண்ணிட்டா. அவ எப்படியாவது பெரியம்மாவை ஜெயிக்கணும்னு வெறியோட களத்துல இறங்கிட்டான். அதனாலதான் அவளோட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு தான் நாங்கெல்லாம் சேர்ந்து அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். அவ எப்படியாவது அம்மாவை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்றா. நாம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவ தப்பான வழியில போறா. அவளை நேரடியா நம்ம எலெக்ஷன்ல மோத வைக்கணும். டேய் கதிர, கால் ரொம்ப வலிக்குதாடா? அத்தை, கொஞ்சம் அடிச்ச வேகம் அதிகம். அதான் ஒரு 2 நாள் வலிக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கான மாத்திரை எல்லாம் கொடுத்தாரா? இருந்தும் ஓட்டும் வலி அதிகமாக தான் இருக்கு அத்தை. அண்ணே, நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க? ஆமா மேடம். கொஞ்சம் தங்கம், வெள்ளி, செம்புன்னு 5 கலந்து செஞ்சிருக்கேன். பார்க்க அப்படியே தங்க மாதிரியே இருக்கும். இது 5 செஞ்சதுனால யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மேற்கொண்டு இதுல கோல்டு கோட்டிங் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா இத தங்கம்னு நம்பிடுவாங்க. இல்ல, நான் ஏன் இவ்வளவு தூரம் கேக்குறேன்னா, மக்களுக்கு சந்தேகம் வந்துட்டா அது கோவமா மாறி நான் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு பலனே இல்லாம ஒரு ஓட்டு கூட விழாம போயிடும். அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி இத வெறும் பித்தளையில பண்ணாம 5 பண்ணிருக்கேன். கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு எல்லாரும் இதை தான் போட்டுக்கிறாங்க. இது கருக்கவே கருக்காது. நீங்க தைரியமா கொடுக்கலாம். பார்க்க ஒரிஜினல் தங்கம் மாதிரி தான் இருக்கு. அம்மா, அப்படியே தங்க மாதிரி மினுமினு இருக்குமா. இவர் பயங்கரமான ஆளுதாம்மா. 5 தெரியாத அளவுக்கு பண்ணிருக்காருமா. மக்கள் இத பார்த்தா ஒரிஜினல் தங்கம்னு நம்பிடுவாங்கல்ல. அப்படி நம்பிட்டாங்கன்னா போதும், இப்பவே நான் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். இதெல்லாம் மொத்தமா எப்ப கிடைக்கும்? பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேன். இன்னைக்கே கொடுத்துறதுனால கொடுத்துருவேன். சீக்கிரமாவே ரெடி பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு மூக்குத்தையும் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருங்க. அப்பதான் மக்கள் ஒரிஜினல்னு நம்புவாங்க. கண்டிப்பா கொடுத்துறேம்மா. கொடுங்க. அண்ணே, இவரை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, நமக்கு டைம் இல்ல. நான் போய் மத்த வேலை எல்லாத்தையும் பாக்க. சரிம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போமா. போனாமா, ஒரு முறை உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடுங்க. கண்டிப்பாமா, சத்தியமா உங்களுக்கு தான் ஓட்டு இல்ல போடுவோம். இல்ல, ஏன் மேல வேண்டாம், அங்க சத்தியம் பண்ணுங்க. சரிங்கம்மா.
யாரு முக்காடு போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு புரியலையே. அது அண்ணே பாத்தீங்களா, ரகுராம் வீட்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க மூக்குத்தி வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன பண்றது? அது எப்படிங்க நாங்க போடுவோம்? மூக்குத்தி குடுக்கறவங்களுக்கு தானே ஓட்டு போடுவோம். ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்ததுல. அண்ணே, இவங்க நம்ம ஆளுங்க. ஆளுக்கு எக்ஸ்ட்ரா 2 மூக்குத்தி கொடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பெரிய மனசு எனக்கு இருக்கு, ஆனா அது உங்களுக்கும் இருக்கணும். அங்க போய் அண்ணன் சொன்னாரு மாமா சொன்னாருன்னு சொல்லி ஜானகிக்கு ஓட்டு போட்டுற கூடாது. எப்படிங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்? உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்.